ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திகை வேலையை விட்டு தூக்குனதுனால தொழிலாளர்களும் பார்த்தீங்கன்னா நாங்களும் வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இதனால வேற வழியே இல்லாம ஆனந்த் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் கார்த்திகை பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. தொழிலாளர்களும் மறுபடியும் சந்தோஷமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இதுக்கிடையில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயமே வெடிக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி கார்த்தியை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, கார்த்தி போட்டியில் தோத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கவலையோட பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க நம்ம மீனாட்சியோட அம்மா அப்பா. ஸோ இவங்க வருவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உள்ள வந்தோடனே எங்க என்னோட பொண்ணு மீனாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அபிராமிக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிரும். என்ன சம்பந்தி நீங்க சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அண்ட் நீ பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். இவங்க தான் மீனாட்சியோட அம்மா அப்பாவா, மீனாட்சி அக்காவோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவங்க தீபா பாத்தீங்கன்னா பேசிட்டு அவங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. எங்க என் பொண்ணு மீனாட்சி இன்னும் காணும்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. அபிராமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்புறம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா மீனாட்சியும் வந்துருவாங்க. மீனாட்சி கழுத்துல தாலி இல்லை அப்படின்னோட அபிராமி பாத்தீங்கன்னா அப்படியே பதட்டத்துல இருந்துட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டைமுக்கு ரியாவும் ஹாலுக்கு வந்துருவாங்க. மீனாட்சி கழுத்துல தாலி இல்லை அப்படின்னோடனே, எங்கம்மா மீனாட்சி உன் கழுத்துல கிடந்த தாலி எங்க என்ன தாலி போடாம எதுக்கு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சம்பந்தி இவ கழுத்துல தாலியே இல்லை, நீங்களும் கவனிக்கவே இல்லையா, எங்க என்னாச்சு, ஏன் தாலியை கழட்டி வச்சிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. உடனே ரியா அவங்க எப்படி சொல்லுவாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா உள்ள வராங்க. இவங்க யார சம்பந்தி, உங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் கெஸ்டாலாம் இல்ல, அபிராமி அம்மாவோட மூத்த மருமக அப்படின்னோன்னா அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன சம்பந்தி சொல்றா இந்த பொண்ணு, இவ மருமகனா, அப்ப என் பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மீனாட்சியோட அம்மா அப்பா. பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். என்ன பொறுமையா இருக்கிறது, இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்றீங்க, எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும், இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் என்ன, அவங்க யாரும் பேச மாட்டாங்க, நானே எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பாத்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தவனே பாத்தீங்கன்னா மீனாட்சியோட அம்மா அப்பாவுக்கும் பயங்கரமா கோவம் இதுக்கு மேலேயும் என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணுமா, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கல, இவ்வளவு பெரிய குடும்பம்னு சொல்லிதான் இந்த வீட்டுல என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், ஆனா இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு பண்பாடு இல்ல, எதுவுமே இல்ல, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அம்மா அப்பா பயங்கரமா குதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீனாட்சி அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. செம்ம ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.